ஐக்கிய மருத்துவமனை எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 125 கோடி ரூபாய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அது நான் சட்டமன்றத்தில் பேசினேன் பாளையங்கோட்டை. அதுபோக இன்னும் கிரிட்டிக்கல் கேர் மருத்துவமனை 70 கோடி ரூபாய் மத்திய அரசு திட்டம். அதுபோக இன்னும் 20 கோடி ரூபாய்க்கு நமது ஐக்கிய மருத்துவமனையிலே பணி வேலைகள் நடைபெற்று வந்துள்ளது. நமது ராதாபுரம் தொகுதி வள்ளியூர் உள்ள மருத்துவமனையே இன்றைக்கு மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நம்ம தாமிரபரணி ஆற்றங்கரை பொறுத்தமட்டில் மதுரை வைகை ஆற்றில் இருக்கிற மாதிரி 2 பக்கமும் சாலைகள் அமைக்கும், போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் ஆற்றங்கரையினுடைய ஆக்கிரமிப்பை தவிர்க்கவும் இந்த பாலங்களை போடுவதற்கு வாரணாசியிலிருந்து இங்கே வரை குறைந்தபட்சம் ஒரு எடுத்தவுடனே வாரணாசிலிருந்து வாங்க திருநெல்வேலி வரைக்கும் போட முடியாதுன்னு சொன்னால் கூட கொஞ்சம் ஃபேஸ்டு மேனர், அதாவது ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முதலில் திருநெல்வேலி நகர்ப்புறம், அதுக்கு அது இணைக்கக்கூடிய பாதைகள், காவலாளர் திட்டப்படுத்துதல் போன்ற பல்வேறு பணிகளை இன்னும் ஏதாவது திட்டங்களாக இருந்தால், வட இந்தியாவுக்கு போகக்கூடிய திட்டங்கள் எதுவும் இருந்தால் நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கண்டிப்பாக வந்து சேரும். சார், உங்களை எதிர்த்து போட்டியிட காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்காம இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க சார்? உள்கட்சி சுதந்திரம் இரவில் கூட சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒவ்வொரு கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க வேட்பாளர் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கு வேட்புமனு தாக்கல். ஒரு அரை மணி நேரம் போதுமே நாமினேஷன் போடுறது இல்லை. அதில் என்னென்னா யாரையும் குறை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படின்னா ஒரு கட்சியில் இருந்தால் 10 பேர் சீட்டு கேட்பாங்க, யாருக்கு கொடுக்கறதில்ல ஒரு தேர்வு செய்யறது தாமரை. தமிழக முதலமைச்சர் பிரச்சாரத்துக்காக வரக்கூடியது திருநெல்வேலி நாமினேட் நான் கேண்டிடேட் இல்லாமல் வாக்கு கேட்டு போறாரோ சொல்லி இல்லை, அப்படிதான் ஒரு அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கேண்டிடேட் இல்லை, இங்கே எந்த சின்னத்துக்கு ஒதுக்கி இருக்கோ அதுக்கு கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போகலாம். சரி, இப்போ கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகை 1 கோடியே 60 லட்சம் பேர் விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க. 1,15,000 பேருக்கு நாங்கள் வழங்கிட்டோம். இன்னும் 45,000 பேருக்கு தேர்தல் முடிஞ்சோன்னா வழங்கிடும் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டங்கள் சரியாக செயல்படுத்த அவர் மேலும் அந்த 45 லட்சம் பேருக்கும் உடனே கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. இது எப்படி இது பார்க்கிங்க? குதிரைக்கு கழுத்தில் உள்ள கட்டி விட்டுருவாங்க, அது நடந்து போகணும். அப்படி இப்படி தலையை ஆட்டிகிட்டே இருக்கும், அது சாப்பிடும் போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசில் மகளிர் உரிமையை உடனே கொடுப்பேன்னு சொன்னாங்க. 2 வருஷமாக முயற்சியே இல்லை. அதுக்கு பிறகு இப்போ அண்ணா பிறந்த நாளில் கொடுப்பேன்னு சொல்லி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லா குடும்ப பெண்களும் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இப்போது எல்லாம் கட்டுப்பாடு பண்ணி எல்லா குடும்ப தலைவர்களும் கொடுக்காம குறிப்பிட்ட அவங்களுக்கு வேண்டிய ஆள்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க. அந்த 1 கோடி பேரில் வேண்டிய குடும்பங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது அவங்க செய்யவே இல்லை. நீங்க கேட்கிற உண்மைதான். 2 அணியா இருக்கலாம், 3 அணியா இருக்கலாம். இதில் பொதுமக்கள் அவங்க சீர்தூக்கி பார்த்து யாருக்கு வாக்களிக்கணும். இந்த தேர்தல் முதலமைச்சருக்கும் அல்லது மேயருக்கும் நடக்கிற தேர்தல். இந்த தேர்தல் ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு தேர்தல். அதனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் யார் வர வேண்டும் அப்படின்னு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்போ தமிழக முதலமைச்சர் தன்னுடைய பிரச்சாரத்தை சொல்லிட்டாரு. இன்னும் கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 15,000 ரூபாயா தருவாங்கன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 15 ரூபா கூட தரல. தமிழகத்தோட நிலைமை இதுதான். பாரதிய ஜனதா செய்திக்கு அவர் பத்திரிகையாளர் திரும்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பேங்க்ல 15 லட்ச ரூபா போடுவாங்கன்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. தயவுசெய்து அதை தெளிவுபடுத்தணும். சார், நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்து இருக்காது, என்ன? இல்லை, ஒரு நிமிஷம். அதாவது ஒவ்வொரு பேங்க்ல அக்கௌண்ட்டுக்கும் நான் 15 லட்ச ரூபா போடுவோன்னு எந்த இடத்துலையும் இது வரைக்கும் இல்லை. ஏதாவது ஆதாரம் இருந்தால் கருப்பு பணத்தை எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்ச ரூபாய் வரும். அதாவது அந்த கடன் சுகை இல்லாமல் பார்த்துக்கிடுவோன்னு தான் சொன்னார். ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லையும் எங்கேயும் போடணும் இது வரைக்கும் சொல்லலை. அதனால் தயவுசெய்து இனிமேல் இந்த கேள்வியை எந்த தலைவர் வந்தாலும் நீங்கள் கேட்கல. இது தமிழக முதலமைச்சர் சொல்லக்கூடிய அவர் என்ன சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காரு. அவர் நம்ம திரும்ப போய பற்றி சொத்துப்பாங்க. அவர் பொய்ய திரும்ப சொன்னால் அது உண்மையாயிரும். இப்போ அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதுவுமே செய்யாமல் இப்போ நம்மளை போய் எங்களை போய் சொல்லிட்டு திருநெல்வேலிபுரம் கூட மயில் பகுதி இதுக்கு நீங்க எம்பிஆர் செலக்ட் ஆன பிறகு எது இண்டஸ்ட்ரி கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு?
ஏற்கனவே கங்கை கொண்டான் சிப்காட்டா நான் வந்து ஒளிவரையில் கங்கை கொண்டான் சிப்காட்டை கொண்டு வந்தது திமுக அரசாங்கம். ஆனால் அதில் இருக்க ஒவ்வொரு தொழிற்சாலை வருவதற்கு உங்களுடைய இந்த நயினார் நாகேந்திரன் காரணம். திமுக கொண்டு வாங்க சிப்காட் கொண்டு எல்லாம் போய் சொல்ல அரசியல் பேசக்கூடாது. ஆனால் கொக்கோகோலா கம்பெனிலேருந்து ஆரம்பித்து ஏடிசி டயர் கம்பெனிலேருந்து நோவா கார்மெண்ட்லேருந்து இன்னைக்கு இவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்குன்னா அதுக்கு நயினார் நாகேந்திரன் தான் காரணம். நாம் ஆணவத்தால் சொல்லலை, கொண்டு வந்தேங்கிற ஒரு பணிவோடு நான் சொல்கிறேன். இன்னும் என்னால் என்னென்ன தொழிற்சாலைகள் அவங்க பகுதி கொண்டு வேலை வாய்ப்பு ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். அதாவது அது வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா தயாநிதி மாறன். அவங்க ஒரு எம்ஓஇ போட்டாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. அது கொண்டு வந்தது அவங்க. ஆனால் என்னன்னா கொண்டு ஒரு எம்ஓஇ ஒரு அரசாங்கம் ஒரு எம்ஓஇ போட்டால் 2 வருஷத்துக்குள்ள பொருளாதார இதை அவங்கள்ட்ட காட்டணும். ஆனால் 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, அவங்க எது விதமான பொருளாதாரம் காட்டணும். நீங்கள் நல்லா தெரிஞ்சிடுங்க. அந்த எம்ஓஇ போட்டது யாருன்னா சார்ல்ஸ் பி லூக்ஸ். அவர் யாரா வெள்ளக்கார புரோக்கர். வெள்ளக்காரனை கூப்பிட்டு வந்து ஒரு எம்ஓஇ போட்டாங்க. ஆனால் எங்களால் பொருளாதாரம் புரட்ட முடியும்னு சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அறிவு கருத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அமெரிக்காவில் ட்வின் டவர் உடஞ்சிச்சு. அமெரிக்காவில் ட்வின் டவர் உடஞ்சி விழுந்துட்டு எங்களால் பணம் கொண்டு வரலன்னு சொன்னாங்க. இந்த எம்ஓஐ அறிவு கருத்து நம்புறீங்களா? அதை கேட்கல சார். இப்போ அதை டெவலப் பண்றதுக்கு உங்களுடைய சொல்லது கேளுங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது அது வந்து க்ளோஸ் பண்ணக்கூடியதை 3 தடவை நான் ரினியூவல் பண்ணி கையெழுத்து போட்டிருக்கேன். ரினியூவல் பண்ணி கையெழுத்து இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் அக்சஸ் டெக்னாலஜி 1% ஷேர் இருந்தது, அதை வித்துட்டாங்க. அப்புறம் இப்போ ஏஎம்ஆர்டிஎல் அது வித்தாங்க. யார் மூலம் வித்தாங்கன்னா நல்ல கேள்வி கேட்டீங்க. திமுக அரசாங்கத்தில் வித்தாங்க. திமுக அரசாங்கம் தான் வித்தாங்க. அதுக்கு எவ்வளவு புரோக்கரேஜ் போச்சுங்களா எனக்கு தெரியாது. அதனால நாங்கள் என்னால் முடிந்த வரைக்கும் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நான் குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும், சாலைகள் பிரச்சனையாக இருந்தாலும், அது பொதுமக்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ராதாபுரம் தொகுதி, திருநெல்வேலி தொகுதியில் பாகுபாடு என்னைக்குமே பார்த்தது கிடையாது. நான் வந்து அவங்களை பணிஞ்சியும் அவங்களை பெருமைப்படுத்தி நான் ட்விட்டரில் போட்டிருக்கேன். இன்னும் எத்தனை ஆண்டுகளாலும் நான் போடுறேன். ஏன்னா அது வந்து யாரையும் நன்றி மறக்கக்கூடாது. ஒரு கட்சி மாறி போன பிறகு அந்த நமக்கு வாழ்வு கொடுத்த தலைவர்களை வந்து அறிமுகம் காட்டிய தலைவர்கள் வந்து மறந்து போகிறதோ அது இது பண்ணுறதோ என்ன, அது அரசியல் நாகரிகம் கிடையாது. என்ன பொறுத்த நான் இன்னைக்கு கூட வால் போஸ்ட் அடிக்க போகிறேன். அதில் புரட்சியில் எம்ஜிஆர் படம் வந்து நிச்சயமாக இருக்கும். மோடி படம் இருக்கும், புரட்சியில் எம்ஜிஆருடைய படம் இருக்கும், எங்களுடைய அண்ணாமலை படம் இருக்கும், என் படமும் இருக்கும்.